Hey guys, assalamu alaikum. Welcome to my channel Creators Craft by MS. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 4 டைப் ஆஃப் ஆர்ட்ஸ். இந்த எல்லா ஆர்ட்டுமே ஒரு காமனான விஷயம் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல. பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லனா இந்த மாதிரி டேப்போட சர்க்கிள் அது யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதுதான் இந்த ஆர்ட்டுக்கான காமன் விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து வந்து பர்பிள் கலர், டார்க் ப்ளூ, லைட் கிரீன், yellow கலர், அடுத்து வந்து ஆரஞ்சு கலர், அடுத்து ரெட் கலர். அதாவது ரெயின்போவோட விப்ஜிஆர் கலர்ஸ் எடுத்து அந்த சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு வேர்ட்ஸ் எழுதிக்கிட்டேன். அது என்னதுன்னா பி எ கிளவர் ஒன், அதுதான் அந்த வேர்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணினேன்னா அதுக்கு சைடில் வந்து குட்டியாக வந்து விப்ஜிஆர் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு ரெயின்போ போட்டிருந்தேன். அவ்வளோதான் இந்த ஆர்ட். இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த ஆர்ட் என்னென்னா மறுபடியும் அந்த சர்க்கிளை யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கிட்டேன். ஆனால் இந்த வாட்டி ரவுண்ட் எப்படி வரைஞ்சேன்னா கொஞ்சம் இடம் விட்டு வரைஞ்சேன். நடுவில் கொஞ்சம் கேப் கிடக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து வந்து ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணி வந்து இந்த ஸ்டெம்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ வந்து அது வந்து நல்ல லுக்காக தெரியுன்றதுக்க வேண்டி மறுபடியும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ராஸ் ஆட்டு உள்ள ஸ்டெம்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி குட்டியாட்டு வந்து லீவ்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த ஆர்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அது எப்படின்னா ரவுண்ட் மட்டுமே போட்டு குட்டியாக ரவுண்ட் மட்டுமே போட்டு ஃப்ளார் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அடுத்து இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்டிங்ஸ் எழுதினேன். அது என்னதுன்னா இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் தி சிச்சுவேஷன் வில் பி யுவர்ஸ், அதுதான் அந்த கோட்டு. இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஆர்ட் என்னென்னா மறுபடியும் ஒரு சர்க்கிள் போட்டு விட்டுக்கிட்டேன். அந்த சர்க்கிளில் வந்து பிளாக் கலர் சிடி மார்க்கரை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து விட்டுக்கிட்டேன். அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அது இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அவுட்லைனை கொஞ்சம் டார்க் கராட்டு ஆக்கி விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ரேண்டமாட்டு ப்ளூ, எல்லோ, க்ரீனு, பிங்க் கலர் யூஸ் பண்ணி அங்கங்கே கீச்சா மூச்சை போட்டு விட்டுக்கிட்டேன். அதுவே ஒரு ஆர்ட் தான். அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த சர்க்கிளுக்கு வந்து வெளியில் வர மாதிரி அந்த கீச்சா மூச்சம்லாம் வர அளவுக்கு நான் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு வேர்டிங்ஸ் யோசிச்சு எழுதுனேன். அது என்னென்னா ரிமெம்பர் டு ஸ்மைல், அதுதான் கைஸ் அந்த வேர்டிங். இந்த வேர்டிங்கும் நான் தான் யோசிச்சேன். இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து வந்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுக்கிட்டேன் சர்க்கிள். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து அவுட்லைனர் ஆட்டு ஒரு டெடி மாதிரி வரைய ட்ரை பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து பென்சில் வச்சு தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன். ஏன்னா மிஸ்டேக் வந்து அப்போ தான் நம்மளால் மாற்ற முடியும், அதுக்காக வேண்டி தான். அதுக்கப்புறம் வந்து அந்த டெடியை வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சதுக்கு மேலே பிளாக் கலர் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கொடுத்து விட்டுக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட எப்படி வரும்னா அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து ஒரு டெடி ஒரு பேண்டா இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக பேண்டாவே போடலாம்னு சொல்லிட்டு இந்த பேண்டாவுக்கு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறக்காமல் இந்த க்யூட் பேண்டா எப்படி இருக்குன்றதை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். ஆனாலும் இன்னும் நம்மளோட எந்த வீடியோவுமே 1000 வியூஸ் ரீச் பண்ணலாம். இன்ஷால்லா இந்த வீடியோவாக ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்ட்டா கிராஃப்டா எனக்கே டவுட்டாக தான் கைஸ் இருக்குது. சரி பார்ப்போம் வாங்கோ. இது வந்து அசைன்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்ட்டை. அது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷி டேப் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸும் ஒரு குட்டி ஸ்பேஸுமாக ஒட்டி வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து 4 கார்னர்ஸ்க்கும் கொஞ்சம் மேலே கீழே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 4 குட்டி வாஷி டேப் எடுத்து அதையும் ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி செடியெலாம் பின்னி இருக்கும்ல காய்ஸ், அதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அது வந்து 2 பக்கமும் வரைஞ்சிக்கிட்டணும். அப்புறம் என்ன, அந்த 4 சைடில் உள்ள குட்டி வாஷி டேப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அங்கே வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும், 4 பக்கமுமே கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். சரியா, இது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அப்புறம் காய்ஸ் ஒரு விஷயம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஒரு நடுவில் ஒரு குட்டி ஃப்ளார் வரைஞ்சிக்கிட்டேன். இதே மாதிரி வந்து 4 பக்கமும் வரைஞ்சிக்கிட்டணும். சரியா, அப்புறம் வந்து நிறைய பேர் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் வந்து லைட் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதை வந்து இந்த ஃப்ளாரோட எட்ஜில் வந்து லைட்டாக பட்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி லீவ்ஸை வந்து தலைகீழாக போட்டு விட்டுக்கிட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு டிசைன் தான் காய்ஸ், அதனால தான் அது அப்படி வருது. ஓகேவா காய்ஸ்? அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதுவரையும் எந்த வீடியோஸும் நம்மளோட இது வந்து 1000 வியூஸ் போகல. இன்ஷால்லா இந்த வீடியோவாவது 1000 வியூஸ் போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷால்லா பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆர்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ, க்ரீன், ப்ளூ, லைட் ப்ளூ யூஸ் பண்ணி வந்து ஹார்ட் ஷேப்ஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குட்டியாக அங்கங்கே ரேண்டமாக ஸ்டார்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை காய்ஸ், வெறும் வந்து டாட்ஸ் மட்டும்தான் வச்சேன். ஏன்னா இது அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்புறம் என்ன, நம்ம சென்டரில் ஒட்டி வச்சுருந்த அந்த வாஷி டேப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன எழுதுனேன்னா என்னோடய சேனல் பேரை எழுதிக்கிட்டேன். அப்போ தான் இது வந்து லைஃப் லாங் மெமரியாக இருக்கும். அதனால தான் காய்ஸ் இதை வந்து என்னோடய சேனல் நேம் எழுதினேன். ஏன்னா இது வெறும் சேனல் மட்டும் இல்லை, என்னோடய லைஃப் லாங் மெமரிஸும் கூட. இந்த சேனல் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 வருஷம் ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன்.
இந்த 4 வருஷத்தில் நான் எதுவுமே பெருசாலாம் அச்சீவ் பண்ணல. பட் இந்த 4வது வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷல். காரணம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலேயே இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலும் கூட. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளாடி 5th இயர்க்குள்ளாடியாவது நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும். அதுக்கு நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்தையுமே காமிச்சிருங்க, லைக் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் மூலமாகவும். அடுத்து காய்ஸ், அந்த கிரியேட்டர்ஸ் கிராஃப்ட்டுன்னு நான் வந்து பிளாக் பென்னை யூஸ் பண்ணி எழுதினேன். அந்த பிளாக் பென்னுக்கு மேலே வந்து என்ன யூஸ் பண்ணினேன்னா ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணினேன். அப்போ வந்து அது கொஞ்சம் லுக்காக தெரியுன்றதுக்காக வேண்டி. ஏன்னா மை பர்சனல் ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ பிளாக் காம்பினேஷன் தான், அதனால தான், வேறு எந்த காரணமும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட ஆர்ட் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. இல்லாமல் நம்ம இப்போ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவரையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ், இந்த வருஷம் தான். அதனாலையும் கூட இது ஸ்பெஷல் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆர்ட் என்னென்னா, வெறும் பாக்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த ப்ராஜெக்டோட நேம் எல்லாம் எழுதுறதுக்காக வேண்டி. அப்புறம் வந்து அவுட்ரா ஃபுல்லாக வந்து லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் மட்டும் யூஸ் பண்ணி தான் ஃப்ளார் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த ஆர்ட்டு. அப்புறம் நேம், சப்ஜெக்ட், ரோல் நம்பர், தாட்ஸ் இட். அடுத்து உள்ளது என்னதுன்னா, அதை விட சப்பா வெறும் க்ளவுட்ஸை மட்டும் அவுட்ரா போட்டுக்கிட்டு அதில் வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி. அவ்வளோதான் இந்த ஆர்ட் வந்து, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து நேம், சப்ஜெக்ட், ரோல் நம்பர் நம்ம வழக்கமாக எழுதி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இது உள்ளதுலேயே அழகானது கூட, பட் ஈஸியும் கூட. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம்ஸ் 3 வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து பர்பிள் கலர் ப்ளஸ் பிங்க் கலர் யூஸ் பண்ணி சம் லீவ்ஸ் ரேண்டமாக வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் அது கலர்ஃபுல்லாக தெரியுன்றதுக்காக வேண்டி. அடுத்து என்ன நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுதோமோ அந்த சப்ஜெக்டோட நேம் நான் சயின்ஸ்னு எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். அப்புறம் வந்து ஒரு வாஷி டேப்பை எடுத்து அதை வந்து சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பிங்க்கு, பர்பிள், ப்ளூ, இந்த ரெட், பிளாக் அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன். அதுவும் 1 சைடு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த வாஷி டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நேம் வேணுமோ அதை எழுதிக்கிடுங்க. நான் அதுக்கு பதிலாக வந்து இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா எனிதிங் இஸ் பாசிபிள், அவ்வளோதான் நான் எழுதுகிறேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். அடுத்து வந்து இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். வெறும் ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணி அங்கங்கே லைட்டாட்டு வந்து டாட்ஸ் வச்சு விட்டுக்கிட்டேன். கையில் கிடச்ச கலர்ஸையும் யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா கொஞ்சம் வாட்டரை எடுத்து அதை வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இதை வச்சு க்ளீன் பண்ணினேன், டிஷ்யூஸ் வச்சு. அடுத்து வந்து அதில் நான் என்ன எழுதுனேன்னா நெவர் கிவ் அப். இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சப்ஜெக்ட் நேம்ஸ் எழுதி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.